என்ன மேல ஒரு மாதிரியா இருக்க? சாப்பாடு கூட ஒன்னும் எடுத்துக்காம இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, லைட்டா தலைவலியா இருக்கு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சொல்லு. ஆமா கவிதா. அந்த ஆளு உன் சம்பளத்தை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தையும் சேர்த்து உறிஞ்சிட்டு இருக்கான். ஒரு டீச்சரா இருக்கிற, எல்லாருக்கும் பாடம் எடுக்கிற, ஆனா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. உன் வீட்டுக்கார அன்னைக்கு முடிய பிடிச்ச அர்த்தானே, நீ அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். நீதான் விட்டுட்ட. காட்டு. இது என்ன இது? இந்த காயத்துக்கு காரணம் சந்தோஷ் தானே? ஆமா. உனக்கு என்னைக்குதான் நல்ல காலம் பிறக்குமோ தெரியல. சாப்பிடு, உதவாங்கிறதுக்காக தெம்பு வேணும்ல. ஏய் சொல்லுங்க. பிசினஸ் காசு ஒண்ணு கட்டின லோன் போட்டிய ஆப்ஸ்ல? ஏற்கனவே போட்ட லோனே முடியலங்க, அதனால புதுசா லோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மலட்டு மூதிய கல்யாணம் பண்ணது சும்மா காந்துருக்கலாம். வெளியே எங்கன்னா வேறதா பொண்ணு கல்யாணம் பண்ணி இருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கையில. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் டைவர்ஸ் பேப்பர்ல கைது போட்டு கிளம்பு. நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில நல்லா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போட்டு கொடுப்பாங்க. என்னதான் ஜென்மங்களை தெரியும். என்ன பாக்குற? கிளம்பு. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. மலரு, சொல்லுங்கம்மா. வீட்டு வாடகை பணம் கொடுக்கணும், மளிகை ஜாமான் பணம் கொடுக்கணும், பால் பாக்கி இருக்குது, பணம் அனுப்பி வைம்மா கொஞ்சம். இதோ ஜிபே பண்ணி விட்டுறோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போன மாசம் கண் ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னம்மா, அதை இந்த மாசம் பண்ணலாமா? இந்த மாசத்துக்கு பணம் நெருக்கடியா இருக்குதுமா, அடுத்த மாசம் கண்டிப்பா பண்ணிடலாமா. சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. நான் போன் வச்சுட்டா? சரிங்கம்மா. தம்பி தம்பி கூட்ட கூடாதீங்க, எல்லாரும் கிளம்புங்க. தம்பி கிளம்புங்க. நிக்காதீங்கம்மா, கிளம்புங்கம்மா, கிளம்புங்கம்மா. நான் பார்த்துறேன், நீங்க கிளம்புங்க. டிராஃபிக் ஆகுது, எல்லாரும் கிளம்புங்க, நவருங்க, போங்க. யாரும் வராதீங்க, கூட்ட கூடாதீங்க, எல்லாரும் இடையே போங்க. என்ன காப்பாத்த வந்து இந்த தம்பி மீண்டு போச்சு. ஐயோ.
என்னடி என்னாச்சு? இன்னைக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல மலர், என்னாச்சு? ஏன் அழுவுற? சொல்லுடி, சொல்லு. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் டி. அச்சோ, என்னாச்சு? உனக்கு ஏதாவது அடிபட்டுதா? வேகமா ஒரு கார் வந்ததுடி, அது என்ன அடிச்சிருக்க வேண்டியது. எவரோ ஒரு புண்ணியமா வந்து என்ன காவந்து பண்ண போயிட்டு அவர் கார்ல விழுந்துட்டாருடி. அச்சோ, அவருக்கு என்னாச்சு? உயிரோட இருக்கிறாரா இல்லையா? தெரியல கவிதா. உடனே அங்க நிறைய கூட்டம் கூட்டிட்டுச்சா, போலீஸ் எல்லாரையும் போங்க போங்கன்னு தெத்திட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல எனக்கு. அந்த மனவேதனையிலே இருக்கிறேன் நான். உனக்கு மட்டும் ஏன் தான் இந்த பிரச்சனை டிசைனா வருதோ தெரியல. அழுவுறத விட்டுட்டு முதல்ல எங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லுடி. அரியாங்குப்பம் பஸ் ஸ்டாப்ல தாண்டி. காலையில ஒரு 9 மணி இருக்கும்டி. சரி, கவலைப்படாத. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் தான் இருக்கான், அவங்ககிட்ட நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஹலோ ரவி, எனக்கு ஒரு உதவி செய்யணும். இன்னைக்கு வந்து காலைல 9 மணிக்கு அரியாங்குப்பம் அங்க மெயின் ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்றியா? அந்த ஆக்சிடெண்டா? ஸ்பாட் அவுட்டுமா கவிதா? ஏதாவது சொல்லு, அவர் நல்லா இருக்கிறாரா இல்லையா? அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்தாச்சுமா, எடுத்து போயிட்டாங்க. அவர் இறந்துட்டாராண்டி. என் வீட்டுக்காரர் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட போனாருடி. அந்த அதிர்ச்சி குழப்பத்துல நான் நடந்து வந்தேன்டி. நான் செத்துருக்க வேண்டியதுடி. எனக்கு பதில் என்ன காவந்து பண்ண வந்து அவரு இறந்துட்டாருடி. இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேனோ தெரியலையே. அழுவாதடி, அழுவாத. ஐயோ, புள்ள குட்டி எல்லாம் என்ன கஷ்டப்பட போறாங்களோ. இந்த பாவி எதுக்கு தானே உயிரோட இருக்கறனோ தெரியலையே. நான் செத்துந்தா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே. என்ன காவந்து பண்ண வந்து அவரு செத்துட்டாரு. கவிதா, அவருடைய அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுடி. கடைசி அவர் காலில் ஊந்து நான் மன்னிப்பு தண்ணி கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறு. நீ கொஞ்சம் போன் அடிச்சு கேட்டு சொல்லுடி. சரிடி, இப்படி கேக்குறேன். ஹலோ ரவி, அவருடைய அட்ரஸ் கொடுக்க முடியுமா? சரிம்மா, அவருடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன், பார்த்துக்க. ஓகே ரவி, தேங்க்ஸ். அட்ரஸ் அனுப்பியிருக்காருடி. அவர் பேரு பார்த்திபன், அவர் சென்னை ஆண்டி. நான் போய் அவரை பார்த்துட்டு வரவா? இப்பவே மணி 3 ஆகுது. அவர் அட்ரஸ் தேடி போனோம்னா இன்னும் நைட் ஆயிடும்டி. எப்படியும் நீ அவரை பார்க்க முடியாது. நான் இப்படி ஒரு பாவி ஆயிட்டேனே. என்னை காப்பாத்தின கடவுளை கடைசியா ஒரு தடவை கூட என்னால் பார்க்க முடியாம போயிடுச்சு. நாளைக்கு காலையிலே சென்னைக்கு கிளம்பி போய் பார்த்திபன் ஃபேமிலியை கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் என்ன உதவி தேவைப்படுதோ எல்லா உதவியுமே நம்ம செஞ்சாகணும். இந்த மலட்டு மூதேவி தூங்குறாளா, என்ன பணம் சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சிட்டாளான்னு தெரியல. காட்டு கத்து கத்துறேன், ஏன்னு கூட கேட்கல. ஏய் மலர, கதத்திற்கு ஏண்டி இவ்வளவு லேட்டு? ஓடுகள் நாய, கதத்திற்கு உள்ள நேரமா? எவ்வளவு பேசின மணி நேரம்? ஏய், கேட்கறதுக்கு பதில் சொல்லு.
இன்னைக்கு காலையில நான் கூட தான் உங்களை ஒரு பொண்ணோட பார்த்தேன். யார் அவ? உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். நீங்க வேற யாரையா கல்யாணம் பண்றப்ப நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன? என்னது எகுத்து எகுத்தி பேசுற நீ? சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதான் முதல் தெரு 3வது வீடுமா. சரி. அந்த தம்பி உடம்பு தான் இறந்துட்டாரு. ஆ. அந்த வீடு தான் 3வது வீடு. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். பார்த்திபன் சார் வீடு இதானே? ஆமாம்மா, உள்ள வாங்கம்மா. கேட் உள்ள வாங்கம்மா. உட்காருங்கம்மா. இந்தம்மா தண்ணி குடிங்கம்மா. என்னம்மா விஷயம்? பார்த்திபன் சாருடைய குழந்தை, ஒய்ஃப், அவங்க குடும்பத்தை பார்க்கலான்னு வந்தம்மா நானு. நீங்க யாருமா? அவருக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சுங்களாம்மா. அந்த டைம்ல பக்கத்துல நான் அந்த மாதிரி இருந்தேன். சரிம்மா. ஏம்மா அப்படி இருந்தும் பிள்ளைய விட்டுட்டீங்களாம்மா? இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குமா? ஏம்மா இது மாதிரி? சரிம்மா, அழுவாதம்மா அழுவாதம்மா. சரிம்மா, சரி சரி, அழுவாதம்மா அழுவாதம்மா. சரி, இருமா இருமா, அழுவாதம்மா. அவங்க ஒய்ஃப் எங்கம்மா? அந்த புள்ளி கல்யாணமே ஆவலம்மா. கல்யாணம் ஆகலையா? ஆவலம்மா. எங்களை மாதிரி உள்ளவங்க முதியோருங்களை அந்த புள்ளதாம்மா நல்லா பாத்துக்கிட்டு இருந்தது. என் பிள்ளைங்க கை விட்டுட்டோமா. ஆனா இப்ப நாங்க முதியோர்ல இல்லத்துல வந்த பிறகு அந்த புள்ளதாம்மா எங்களுக்கு ஆதரவா கொடுத்தது. ஆனா அந்த பிள்ளை இல்லைன்னா எங்களுக்கு யாருமே இல்லம்மா. வாங்கம்மா, வணக்கம். அவர் உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைம்மா, எனக்கும் என் உயிரை காப்பாத்தின கடவுள் அவர்தாம்மா. நாங்க மறுபடியும் அதே ஆயிட்டோம்மா. அந்த மனவேதனை தாம்மா இப்ப எங்களால தாங்க முடியல. எங்களுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. இப்ப அந்த புள்ள இல்லாத என்னம்மா செய்யறது? கவலைப்படாதீங்கம்மா, அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. இனிமே மகளா இருந்து நான் உங்களை பாத்துக்குவோம்மா. சரிம்மா, அது போதும்மா. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு போன் அடிங்கம்மா. உடனே நான் உதவி செய்யறேம்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. கடவுள் தாம்மா உங்களை அனுப்பி வச்சுக்கிறாரு. சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பா நான் இருப்பேம்மா. சரிம்மா. சரி, மணி ஆயிடுச்சுமா, நான் கிளம்புட்டுங்களா? போயிட்டு வாங்கம்மா. சரி. சரிம்மா, பாய். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க.
இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு என் கூட சுத்த மாட்டேன். உன் திட்டு தலைமுறை எனக்கு தெரிஞ்சு போச்சேன். ஆயுஷ் லீவ் போட்டு எங்கடி போய் சுத்துறேன்? என் கூட சுத்துறேன். அந்த தெய்வ மனுஷனை பற்றி உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியவா போகுது? என்ன சொல்லியும் புண்ணியம் இல்லை. அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையோ? உன் திட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மௌனமாக்குறியா? ஏய், உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் தொடர்ந்து வாழ போற வீட்டை போய் பார்த்துட்டு வர போனேன். என்னடி தென்னடா பேசுறேன்? கையை பிடிக்கிற அளவுக்கு தேடி வந்துட்டு உனக்கு. ஓடியல் நாய வீட்டை விட்டு வெளியே போகும் முதல்ல. உன் கூட கஷ்டப்பட்டு வாழறத விட உன்னை விட்டு பிரிஞ்சு போனா நான் நிம்மதியாவே வாழ்வேன். இப்படியா? நீ எந்த வேலையும் போய் எனக்கு தெரிஞ்சு. நீ போ, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் காட்டின தாலி அவுத்து வச்சுட்டு கிளம்பு. இதானா இதை கைட்டி கொடுத்தா நான் நிம்மதியா இருக்கலாம்ல. இந்தாங்க உங்க தாலியை கையில வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். ஹலோ கவிதா, சொல்லு மல, சென்னைக்கு போயிட்டு வந்துட்டியா? வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இனிமே என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லடி. என்னடி சொல்ற? அவரு கட்டின தாலி அவர்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன்டி. அந்த வாழ்க்கையே வேணான்னு. இப்ப எங்கடி இருக்க சொல்லு, நான் உடனே ஒன்னு வந்து பாக்குறேன். வேணாம் கவிதா, நீ வர வேண்டாம். பார்த்திபன் நத்தினந்தார்ல முதியோர் இல்லம், இனிமே அதை நான் தான் நடத்த போறேன். அதுக்காக நான் இன்னைக்கு சென்னைக்கு போறேன். நானும் அம்மாவும் அதே முதியோர் இல்லத்துல இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல விஷயம்டி, உன் விருப்பப்படியே செய். அந்த அரக்கன் இருந்து தப்பிச்சு வந்தது ரொம்ப நல்லதுடி. சரி, வச்சிடுறேன். அப்பாடா, இனிமே ஆச்சு என் ஃப்ரெண்டு எங்கேயா சந்தோஷமா இருக்கட்டும். வாங்கம்மா வாங்கம்மா. வாங்கம்மா உட்காருங்கம்மா. எங்களுக்கும் இனிமே ஆதரவு யாருமே இல்லம்மா. எங்க 2 பேருமே நாங்க அனாதையாத்தாம இருக்கிறோம். நானும் உங்க கூட இருக்கலான்னு வந்துக்கிறோம்மா. எங்களை ஏத்துக்குங்க. நான் உங்களை பாத்துக்கிறோம்மா. கண்டிப்பா நான் பாத்துக்குவோம்மா. சரிம்மா, கடவுள் தம்மா உங்களை அனுப்புகிறாரு. ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா. பார்த்திபன் தம்பியா இருந்தது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததும்மா. எங்களை யாரும் பாத்துக்கோங்களான்னுட்டு நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. இப்பதாம்மா சந்தோஷமா இருக்குது. எங்களை நீங்க ஏத்துக்குனீங்க இல்லம்மா, எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா. பரவாயில்லம்மா. வாங்கம்மா, வந்து உட்காருங்கம்மா. வாங்க. தண்ணி சாப்பிடுமா. ஏய், என்ன நான் கேக்குறேன் கம்முனு மம்முன்னு. நீ உடனே தள்ளி விட்டுட்டு நீ அந்த பக்கம் நீ கீழே விழுந்துடணுமா?
ஏய் வாடி. வெள்ளாறது எல்லாம் தெரியுது, எல்லாமே தெரியுது. வெளிச்சு முக்கு எல்லாத்தையும் கட்ட போறீங்க. செத்துட்டேன். என்னது என்னையே எழுதி பேசுறீங்க? ஐயோ ஐயோ இல்லையா லூசே? 2 ஆம்லெட் போட்டு எடுத்தா. அதெல்லாம் இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க சீன். ஆக்ஷன். புள்ளையால கை விட்ட வருமா அந்த புள்ள.